1 கொரிந்தியர் 13:11 தெரியும், ஆனால் வாசிப்போம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்திச்சேன். என்ன அழகா பேசுறாரு, குழந்தைய போல. அப்புறம் நான் குழந்தைய போல நான் குழந்தையா இருந்த பொழுது என்ன பண்ணினேன்? குழந்தைய போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். யோசிக்கிறது, சிந்திக்கிறது, பேசுகிறது, இதுல ஒரு வளர்ச்சி வேணும். பேசுறதுல என்ன வரணும்? சிந்திக்கிறதுல என்ன வரணும்? யோசிக்கிறதுல என்ன வரணும்? மூணுலையுமே வளர்ச்சியை காட்டணும். நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைய போல பேசினேன். சித்தப்பாவை மாமா என்ன, மாமாவை தாத்தா என்ன, சித்தி அத்தை என்ன, அத்தைய பாட்டி என்ன, அக்காவை லொக்கான்னு சொன்ன, இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். அது குழந்தை. 40 வயசு 20 வயசு ஆன பிறகு அம்மைய மனைவியும், மனைவிய அம்மனும், அத்தையை சித்தின்னு சொன்னா பைத்தியக்காரன். ஆமே, மனைவி போல குழந்தையா இருக்கிறான்னு கூட்டு போயிட முடியாது. அது குழந்தையா சிந்தையில இருக்கணும். இது என்னுடைய மனைவி, இது என் குழந்தையா, இது என் சகோதரி, இது எந்த இனத்தால் என்று உங்களுக்கு என்ன செய்யணும்? சிந்தனை வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சிந்தனையே எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாமே எனக்கு சொந்தம். ஏன்னா ஒரு பெரிய ஆள் கொன்னு போட்டுருவார் ஆண்டவர். அவன் வயசுக்கு தக்க இந்த பேசுங்க, வயசுக்கு தக்க சிந்திங்க, வயசுக்கு தக்க யோசிங்க. அவன் ஒருத்தனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு, தேவையில்லாத யோசனை. அதோனிராமுக்கு யோசனை வந்தவன கூட இருக்கவன் யோசனை சொல்லி கொடுக்குறான். நீ உடம்பு சரியில்லாதவனை போல நடி, உங்க அப்பா வருவார். யாரு? உங்க அப்பன் வருவார். யாரையா? தாவீது வருவார். மகனே அதோனிராமே, ரொம்ப பலவீனமா இருக்கியா? உனக்கு ஏதாவது வியாதியா? ஆமாப்பா, தங்கச்சி வந்து 2 பணியாரம் சுட்டு கொடுத்தா என் வியாதியெல்லாம் சரியாயிரும். நம்ம ஆளுக்கு பணியாரம் தேவைப்படுது. சில ஆளுக்கு பணியாரம் சுட்டு கொடுக்கணும்னு ஆள் தேவைப்படுது. பொண்டாட்டி போதேன் ஐயா. ஆமே, பேசுற அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். பணியாரம் சுட்டு கொடுக்குற ஆள் தேடாத, கொண்டு விடுவார். கர்த்தர் கொடுத்த மனைவி இருக்கா, அவ கஞ்சி கொடுத்தாலும் பணியாரமா நினைச்சு சாப்பிடு, இனிமையா இருக்கும். அதான் குழந்தைய போல சிந்திக்கணும், குழந்தைய போல யோசிக்கணும். நான் குழந்தை. அடுத்தது வாசிங்க. நான் புருஷன் ஆயிட்டேன். இப்போ பவுல் அழகா சொல்றார், நான் இப்ப என்ன ஆயிட்டேன்? என்ன ஆயிட்டேன்? புருஷன் ஆயிட்டேன்னு சொல்ற தகுதி எங்க எத்தனை ஊழியக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு? 4 பிள்ளை பெற்றிருக்கேன் பாஸ்டர், நான் புருஷன். அந்த புருஷன் இல்லை, விட்டாணி 100 கூட பெப்ப, அது எனக்கு தேவையில்லை. விட்டாணி அந்த புருஷ அனுபவத்தை கேட்கல, ஆவிக்குரிய புருஷ அனுபவத்தை பவுல் எழுதுறார். தமிழ்நாட்டில் நான் புருஷனா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் வளர்ந்து இருக்கிறாங்க? குழந்தைய போல இன்னும் போய் சொல்லிட்டு அலையிறான் ஸ்டேஜில். குழந்தைய போல சிந்திக்கிறாங்க, குழந்தைய போல யோசிக்கிறான். குழந்தை தான் விட்டு கொடுக்காது. குழந்தை என்ன செய்யாது? முழுசையும் எனக்கு தான் கேட்கும். அப்பளத்தை எடுத்து பாதி உடைச்சி கொடுங்க, நீ ஒட்டி ஆயிலும் பரவாயில்ல, முழு அப்பளத்தையும் தான் கேட்கும். இல்லைன்னா ரோட்ல உருண்டு ஆளும். ஆமேன், ஆமேன். அந்த மாதிரி நம்ம ஆட்கள்லாம் பூரண புருஷனான மாதிரி 5 பிள்ளை 10 பிள்ளை பெத்த ஆள் கூட இன்னைக்கும் சண்டையும் சச்சரவும் போட்டியும் பொறாமையும் வித்தியாசமா குழந்தைய போல இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஆமேன். அதனாலதான் எபிரேயர்ல பவுல் அழகா எழுதுறார். உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல அனுபவத்தை காட்டுறாரு பாருங்க. வாசிங்கடா எபிரேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 12 to 14 வரைக்கும் வாசிங்கடா. காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு ஐயா எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு என்னது என் பையன் 3வது பையன் ஒரு இன்டர்வியூக்கு போனான். இன்டர்வியூக்கு போன உடனே அந்த இன்டர்வியூ எடுத்த ஒரு லீடர், எல்லா வாலிய பசங்க 20 இருந்து 26 25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க எல்லாம் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க ஐடி கம்பெனிக்கு. போன உடனே எல்லாரையும் பார்த்து மல்டிப்ளே வாய்ப்பாடு எழுதுங்கன்ட்டான்.
ஒரு பயிலுக்கும் வாய்ப்பாடு தெரியல, ஒருத்தருக்கும் வாய்ப்பாடு தெரியல. மூல உபதேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அளவுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. மிந்தி வாய்ப்பாடு தெரிஞ்சுதான் இவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். இப்ப வாய்ப்பாடு மறந்து போய் தெரியல. கண்ட கழுதையெல்லாம் தலையில ஏத்துனா மல்டிப்ளையும் தெரியாது, பிளஸ் தெரியாது, மைனஸும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. நாங்க 3ஆப்பு வரைக்கும் நேசரேத்தில் ஜென்ஜான் ஸ்கூல்ல படிச்சோம். 4ஆப்பு தொடங்கிடுச்சு. மர்காசி ஸ்கூல்ல கொண்டு எங்க அம்மா சேர்த்துட்டாங்க. ஆல்பர்ட் சார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஸ்கூல் வாத்தியார். நல்ல வழுக்கு மண்டேன், யங் மேன் தான். அப்படி ஆள் வாட்ட சாட்டமா இருப்பார். நல்லா இன் பண்ணி நல்ல பெல்ட் போட்டு ஷூ சாக்ஸில் தான் வருவார். முதல் நாள் கிளாஸுக்கு வரார். வந்த உடனே பேர் கேட்பாரு, ஊர் கேட்பாரு, எதையாவது கேட்பாருன்னு பார்த்தா அந்த மனுஷன் ஒன்றும் கேட்கல. ஆரம்பத்தில் எல்லாம் ஏபிசிடி சொல்லணும், ஒருத்தனுக்கு ஏபிசிடி தெரியல. ஒருத்தருக்கும் தெரியல. நம்ம பெந்தகோஸ்தேக்காரங்கெல்லாம் மூல உபதேசத்தை மறந்தாச்சு. மூல உபதேசம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, மறந்தாச்சு. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு, அது ரொம்ப முக்கியமான. எல்லாம் கூட்டாளியா இருக்கான். திருடுறவன் எல்லாம் ஒரே கூட்டாளி. எவனோ ஒருத்தன் டான்ஸ் ஆடினானா, சர்ச்சில் சினிமா பாட்டு பாடினானா, உடனே இன்னொருத்தன் யூடியூப்ல போடுறான். தமிழ்நாட்டில் எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை கண்டித்து இவர்களை சீர்திருத்த நீங்கள் ஏன் முன்னே வர மாட்டேங்கிறீங்கன்னு அங்க திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. எங்க தலைமை இருக்கா? எல்லாமே ஏபிசிடி மறந்த போய, எல்லாம் கேங்காச்ச மறந்தவன், ஆனாயி நான் மறந்தவன், எல்லாம் மல்டிப்ளை பிளஸ் மைனஸ் மறந்தவன் தான் இப்போ தலைவர்கள். இவன் எங்க போய் அவனை திருத்த? ஆமென் ஆமென். எவ்வளவு அழகா பவுல் எழுதுறார் பாத்தீங்களா? காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள், நீங்க இப்ப என்னவா இருக்கிறீங்க? மறுபடியும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? 80 வயசு ஜட்டி போடுறவனுக்கு இப்ப 8ஆம் நம்பர் ஜட்டி தேவைப்படுதுன்றார். ஏன்னா நீ 8ஆம் நம்பர் ஜட்டி போடும் போது கத்துக்கிட்டதெல்லாம் இப்ப மறந்துட்ட. ஆமென். 5 வயசு வரைக்கும் ஜட்டி போடாம 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சிட்டு ஓடுனதெல்லாம் பலனா இருக்குன்னு பார்த்தா கழுதை இப்ப அதெல்லாம் மறந்துட்டு வந்து நிக்கிறேன். ரட்சிப்பை பத்தி யாரும் இப்ப நல்லா பேசுறது இல்ல. பரிசுத்த பரலோகத்தை பத்தி பேசுறது இல்ல, பரிசுத்தத்தை பத்தி பேசுறது இல்ல. சபையை பத்தி பேசு, காணிக்கையை பத்தி பேசு, பில்டிங்கை பத்தி பேசு, ஆத்மாதாயத்தை பத்தி பேசு, எழுப்புதலை பத்தி பேசு. ஐயா பேசிட்டே இருப்பான், ஆனா மூலோபதேசத்தை பேச தெரியாது. என்ன பெந்தகோஸ்தே? சபையில மூல உபதேசத்தை பேசுங்க. அங்க அப்படிதான் பவுல் எழுதுறார், நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு மூல உபதேசத்தை பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் வந்துட்டே. நீ அப்ப 75 வயசு தலைவனா இருந்து என்ன லாபம்? மூல உபதேசம் தெரியல, குழந்தையா இருக்கிற, வயது கேட்ட வளர்ச்சி இல்லையே. 75 வயசாச்சு, 70 வயசாச்சு, 80 வயசாச்சு, 50 சபைக்கு தலைவன், 100 சபைக்கு தலைவன், 300 சபைக்கு தலைவன், உலக சபைக்கு தலைவன். ஆனா உன்கிட்ட வளர்ச்சி இல்ல, மூல உபதேசமே இல்லையே. எவ்வளவு பில்டிங் கட்டினாலும் மூல உபதேசத்தை விட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய ஊழியம் வளர்ந்தாலும் மூல உபதேசத்தை விட்டுறாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா மாறினாலும் மூல உபதேசத்தை விட்டுறாதீங்க. மூல உபதேசத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்க வளர்ச்சி இல்லாத குழந்தை தான், மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை. சில குழந்தையெல்லாம் பார்த்தா 6 அடி இருக்கும், நல்ல திம்ஸ் கட்ட மாதிரி இருக்கும், நல்ல பேண்ட் செட்டு போட்டிருப்பான், ஆனா இன்னும் ஒண்ணுக்கு இருக்க தெரியாது. ஏன்? அவனுக்கு மூளை வளர்ச்சி. ஒரு அம்மா சொல்றாங்க, பார்த்தேன் என் பையனுக்கு ஒண்ணுக்கு ஒரு தான் கேட்டு கேட்டு விட்டு வளர்த்தேன், என் பையன் வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவன், இப்ப 16 வயசு ஆகுது, நான் கரெக்டா தம்பி ஒண்ணுக்கு ஒரு தான் கேட்கலான்னு அங்கேயே இருந்துருதான். பணம் இருக்கு பாஸ்டர், ஆனா பையன் 16 18 வயசு ஆயிடுச்சே, ஐயா கக்கூஸ் வருதான்னு கேட்டா என் கூட வருவான் பாத்ரூம்க்கு, ஒண்ணுக்கு வருதான்னு கரெக்டா கேட்டா ஒண்ணுக்கு இருந்துருவான். ஆனா நான் கேட்க மறந்துட்டேன்னா அங்கேயே என்ன செஞ்சிருந்தான், ஒண்ணுக்கு இருந்துருதான். ஏன்? உடம்பு வளர்ந்துருக்கு, ஆனா வயசுக்கு ஏத்த மூளை வளர்ச்சி இல்ல. கண்டிப்பா ஊழியக்காரங்கள்லாம் ஒரு வளர்ச்சியை, உங்க வயசுக்கு ஏத்த வளர்ச்சி
கண்டிப்பா இருக்கணும். அவன் இதெல்லாம் இப்ப யாற்ற இல்ல, பந்தேகோஸ்தேக்காரங்கிட்ட தான் இல்ல. நான் சொல்றேன்லாம் வருத்தப்படாதீங்க, இந்த வார்த்தையெல்லாம் அவர் தான் பேசுறார். எனக்கு இதுக்கு சம்பந்தமே, நீங்க எனக்கு பகையாளியும் கிடையாது, நீங்க எனக்கு சிநேகிதர்கள், நீங்கள் என்னுடைய தேவனுடைய பண்ணையில வேலை செய்கிற உடன் வேலையாட்கள். உங்களுக்காக தினம் செபிக்கிறேன், உங்களுக்காக தினம் ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறேன், உங்களுக்காக தினம் தேவனோடு பேசுகிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்றார், ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சி வேணும், 2வது வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி வேணும். அதுல என்ன அடுத்தது என்ன எழுதுறாரு? காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பின்மாற்றத்தை குறித்து சொல்றார். நீ பால் குடிக்கிற குழந்தையா இருந்தீங்க, இடையில நீங்க நல்லா சாப்பிட்டு வளர்ந்தீங்க, இப்ப நீங்க திரும்பவும் பால் குடிக்கிற குழந்தையா மாறிட்டீங்க. எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க பவுலுடைய. கர்த்தர் அவர் கொடுத்த வெளிச்சம். நீங்கள் பால் உண்கிறவர்களானீர்கள். ஆமென். முந்தி மாதிரி குழந்தையா மாறிட்டீங்க. இந்த வயதுக்கு தகுந்த வளர்ச்சி உங்ககிட்ட இல்ல. உங்க ஊழியத்தில் வயசுக்கு தகுந்த வளர்ச்சியை ஆண்டவரிடத்துல வாங்குங்க. நான் வளர்ந்துட்டேன் ஆண்டவரே, அடுத்த வளர்ச்சிக்கு நான் கண்டிப்பா என்ன செய்யணும்? போகணும். அடுத்த வளர்ச்சிக்கு நாங்க ஜெயத்தை எடுக்கணும். அடுத்த வளர்ச்சியை நாங்க உலகத்துக்கு காட்டணும். அடுத்த வளர்ச்சி எங்களுடைய சபையின் விசுவாச மக்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? காட்டணும். அடுத்த வளர்ச்சியை கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நீங்கள் அடையாளம் காட்டணும்.